வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. வர இருக்கின்ற நிதி ஆயோக் மாநாட்டில் மாநில அரசுகள் கலந்து கொள்வது அப்படிங்கிறது ஆண்டாண்டு நடைபெறுகின்ற வழமையான ஒரு விஷயம். ஆனால் இந்த நிதி ஆயோக்கில் நான் கலந்து கொள்ள போவதில்லை அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் கோபமாக சொல்லியிருக்கார். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, டெல்லிக்கெலாம் வர முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்படி சொல்லியிருப்பதற்கு முன்னால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் நிறைய இருக்குது. நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டது, புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம். அதாவது இந்தியா பட்ஜெட் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்தியா பட்ஜெட்ல தமிழ்நாடே இல்லாம ஒரு இந்தியா பட்ஜெட்டா? இது எவ்வளவு தமிழனுக்கு அவமானமான விஷயம் பாருங்க. இப்படி ஒரு விஷயம் நடைபெற்றுவதை சுட்டிக்காட்டி தான் முதலமைச்சர் இது மிகப்பெரிய அவமானம், நான் அந்த நிதி ஆயோக்கில் கலந்து கொண்டு நிறைய விஷயங்கள் பேசுவதாக இருந்தேன், ஆனா சொல்றேன் வரமாட்டேன், நான் டெல்லிக்கு வரமாட்டேன், நிதி ஆயோக் எனக்கு தேவையில்லை, இது முழுக்க முழுக்க எங்களுக்கு எதிரானது, இந்தி பேசாத மாநிலங்களுக்கு எதிரானது, தமிழர்களை புறக்கணிக்கக்கூடியது, அரசியல் பாரபட்சம் காட்டக்கூடியதுங்கிற கோபத்தில் அவர் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கார். அதற்கு அது மட்டும் இல்லை, இப்போ இந்த நேரத்தில் இந்த நிதி பகிர்வு குறித்து பேசுறதுனால தமிழ்நாடு எந்த அளவுக்கு இவங்களுடைய வட இந்திய மாநிலங்களிலிருந்து இவர்கள் கொண்டாடுகின்ற கவ் பெல்ட், அந்த இந்தி பெல்ட், இது எல்லாவற்றிலும் இருந்து வேறுபட்டு தனித்து சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது. சமூகம், பொருளாதாரம், கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம்ங்கிறதுக்கான ஒரு ஆய்வு ஒப்பிட்டு இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்னவா இருக்குன்னு ஒரு ஒரு புள்ளி விவரம் வெளியாகிருக்கு. அந்த ரிப்போர்ட்லாம், அதாவது தமிழ்நாடு உங்களை செவிலில் அரைஞ்ச மாதிரி, பொட்டில் அடிஞ்ச மாதிரி பாரு, நாங்கள் தமிழ்நாடு, நீ தமிழனை ஒதுக்க ஒதுக்க அவன் தமிழன் வேறு வகையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் நீங்கள் தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு இருக்கீங்க. அந்த ரிப்போர்ட்டை கூட நான் கடைசியாக பேசுகிறேன். ஆனால் அதற்கு முன்பு இந்த நிதிநிலை அறிக்கையில் இவர்கள் செய்திருப்பது இந்தியாவிற்கான பட்ஜெட்டா, இரண்டு மாநிலங்களுக்கான, அதாவது தனது ஆட்சியை தக்க வைப்பதற்கு தேவையான பட்ஜெட்டா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஒரு மோசமான விஷயம். அந்த கோபத்தை தான் முதலமைச்சர் இது பண்ணியிருக்கிறார். அதாவது இது நீங்கள் கவனித்து பாருங்கள். நேற்று நிதிநிலை அறிக்கையில் நிர்மலா சீதாராமன் எத்தனை முறை எந்தெந்த மாநிலங்கள் பெயரை உச்சரித்தார் அப்படின்னு இருக்கு. அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறத பாருங்கள். இது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் பாருங்கள். பஞ்சாப் ஒரு முக்கியமான மாநிலம், பஞ்சாப்ங்கிற பெயரையே பயன்படுத்தலை நிர்மலா சீதாராமன். டெல்லி இந்தியாவினுடைய தலைநகர், அந்த மாநிலம் குறித்து பெயரை ஒரு முறை கூட அவங்க பயன்படுத்தலை. தெலுங்கானா ஒரு முறை கூட யூஸ் பண்ணல. கர்நாடகா அப்படி ஒரு ஸ்டேட்டே அவங்களுக்கு தேவை கிடையாது. கேரளா அப்படி ஒரு ஸ்டேட் இருக்கா? தமிழ்நாடு பயன்படுத்தவே மாட்டோம். இது நமக்கு உள்ள பாஜக நுழையவும் முடியாது, பாஜக எதிர்ப்பு அரசியலும் இருக்கு. அடுத்து மேற்கு வங்கத்தை ஒரே ஒரு முறை பயன்படுத்தியிருக்காங்க. மணிப்பூர் 0 பயன்படுத்தவே இல்லை. அது எப்படி மணிப்பூருங்கிற ஸ்டேட்லாம் அவங்கள பொறுத்தவரை இந்தியாவிலேயே இல்லை. அடுத்து உத்தரப்பிரதேசம், இது அவங்களுக்குள்ள நடக்கிற உள்கட்சி இந்த சண்டை, அவங்களுக்கு உள்குத்து. அதனால அவர்கள் வளர்ச்சிக்காக அவங்க பாஜக செல்வாக்கு பெற்ற மாநிலத்தில் கூட அவர்கள் நிதி ஒதுக்க மாட்டோம்னு அவங்கள பழிவாங்கும் விதமாக யோகிக்கு உதவ மாட்டோம்னு அப்பட்டமா தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்ப ஆந்திரா பேர் 5 முறையும், பீகார் பேர் 5 முறையும், அஸ்ஸாம் பேர் 2 முறையும், மேற்கு வங்க பேர் ஒரு முறையும் வச்சிருக்காங்க. பாஜக ஆளாத மாநிலத்தில் ஒரு பேர் பயன்படுத்தியிருக்காங்கன்னா மேற்கு வங்கம் தான் ஒரே ஒரு முறை. மற்ற எல்லாமே பாஜக ஆளும் மாநிலம் என்று சொல்வதை விட பாஜக நம்பி இருக்கின்ற மாநிலம், அந்த மாநிலங்கள் பேரை மட்டும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது எந்த அளவுக்கு ஒரு பாரபட்சமானது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயம். இந்த பொலாவரம் திட்டம் அப்படிங்கிற விஷயத்தை 2019 சந்திரபாபு நாயுடு அந்த ஆந்திரா அரசு சொன்னபோது அவர் சொன்ன விஷயம், மோடி இந்த திட்டத்தை ஒரு ஏடிஎம்மாக பயன்படுத்தி நிதியை கொள்ளையடித்து ஆந்திர விவசாயிகள் மக்கள் முதுகில் குத்தியுள்ளார் சந்திரபாபு, அதாவது யூட்டன் பாபு அப்படின்னு ஒரு பேர் வச்சு அவரை கிண்டல் அடிச்சிருக்காரு 2019. இப்ப அந்த திட்டத்திற்கு நிதி வழங்குவதில் ஒன்றிய அரசு உறுதியாக இருக்கிறதுன்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அப்ப இவர்கள் சொல்வது பேசுவது எதுவுமே உண்மை கிடையாது. அந்தந்த நேரத்து அரசியல் சந்தர்ப்பத்திற்காக பயன்படுத்துகிற வார்த்தைகள் அப்படிங்கிறது நேற்றைய ஒரு நாள் நிதிநிலை அறிக்கையில் வெளிவந்திருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அப்புறம் நான் அது ஒரு புள்ளி விவரம் சொல்றதா இருந்தேன், அதை சொல்றேன். அதற்கு முன்னாடி திட்ட கமிஷன் ஒரு விஷயத்தை 2014ஆம் ஆண்டு பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற உடனே தூக்கி எறிஞ்சார். ஏன்னா திட்ட கமிஷனுங்கிறது மாநிலங்களுக்கு நிதி வழங்குவது, நிதி பகிர்வு, இந்தியாவினுடைய ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும், மாநிலங்களின் மக்கள் தொகை என்ன இருக்கு, அந்த மாநிலம் எந்த அளவுக்கு உற்பத்தியை தருது, இதை நம்ம எப்படி புரிந்து கொண்டு எந்த அளவுக்கு இதை மேம்படுத்தலாம், இப்படி ஒரு ஆலோசனைக்கு தான் திட்ட கமிஷன்ங்கிற ஒரு விஷயமே உருவாச்சு. அது இந்தியாவினுடைய 5 ஆண்டு திட்டங்களின் தொடர்ச்சியா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னென்ன செய்யலாங்கிற அமைப்புல வந்துச்சு. அந்த
திட்ட கமிஷன் இருந்த போதே மாநிலங்களுக்கு அவங்க செய்வதில்லை, அதில் ஒரு அரசியல் இருக்கு, அதுலேயும் தமிழகம் புறக்கணிக்கப்படுது, இந்தி பேசாத மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுதுங்கிற அரசியல் தான் இருந்ததுங்கிறது உண்மை, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் மோடி அவர்கள் வந்தவுடனே ஒரு திட்டம் தீட்டுவது, ஒரு ஒருங்கிணைந்து செயல்படுவது, 4-5 பேரோட சேர்ந்து கலந்து ஆலோசித்து எல்லாருக்கும் என்ன வேணும்னு பேசுவதுங்கிற இந்த தன்மைக்கே எதிராக அதை கலைச்சிட்டார். அதை வச்சு நிதி ஆயோக் அப்படின்னு வச்சாங்க. நிதி ஆயோக்குன்னு வச்சதுல இருந்தே இந்தி பேசாத மாநிலங்கள் தங்களுடைய பிரச்சனைக்காக இங்கே குரல் கொடுப்பதும், தங்களுக்கான நேரம் கொடுக்காததும், தங்களுக்கான வாய்ப்புகள் வழங்காதுங்கிற பிரச்சனையை தான் பிடிஆர்ல இருந்து பலரும் அங்கே முன் வச்சாங்க. இப்போ இந்த அமைப்பை உருவாக்கி இப்போ நிதி ஆயோக்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு ஒன்றிய அரசு சொல்லுகிற விஷயத்தை அப்படியே நடைமுறைப்படுத்துகிற வகையில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. பேருக்கு கூட மாநில அரசுகளின் குரலோ அல்லது அவர்கள் கருத்தோ இருந்தாலும் அது பெரிய அளவில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழலில் தான் இந்த அமைப்பு நிதி ஆயோக்னு ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் ஒரு இந்திய நிதிநிலை அறிக்கையில், இந்திய பட்ஜெட்டில் ஒட்டுமொத்த பட்ஜெட்டுன்னு அறிவிச்சுட்டு ரயில்வேங்கிற பேர் கிடையாது, இராணுவங்கிறது இது கிடையாது, தமிழ்நாடுங்கிற பேர் கிடையாது, பாஜக ஆளாத மாநிலங்கள் பேர் கிடையாது, இவர்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு 2 மாநிலத்துக்காக மட்டும் ஒரு பட்ஜெட்டை போட்டு அவங்கள குளிர்விச்சுட்டு அது வேணும்னு சொன்னாங்கன்னா இது எப்படி இந்திய பட்ஜெட்டாக இருக்குங்கிற கேள்வி. இது பாஜக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள பட்ஜெட். இன்னும் சரியாக சொல்லப்போனால் மோடியும் அமித்ஷாவும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள பட்ஜெட். ஏன்னா யோகிக்கும் அவங்க ஆப்படிச்சிருக்கிறாங்க. அப்போ இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக், என்னை கேட்டால் இது இந்தியா கூட்டணி முழுவதுமே இதை புறக்கணிக்கலாம். ஏன்னா கண் துடைப்பா. தமிழ்நாடை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, திட்ட கமிஷன் அப்படிங்கிற விஷயம் வந்தபோது மாநிலத்துக்கு என்று ஒரு திட்டக்குழு அமைத்து அதை நம்ம செய்யணும்னு உணர்த்தியது தமிழ்நாடு. ஐடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தபோது மாநிலத்துக்கு என்று ஐடி வரணும். குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் வரும்போது அந்த கண்ட்ரோலை, வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது போன்ற கண்ட்ரோலை, எஸ்இஇசட் போன்ற ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வரும்போது அதை தீர்மானிக்கின்ற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தீர்மானிக்கிற இடத்தில் டெல்லி மட்டும் இருக்கக்கூடாது, மாநிலத்துக்கென்று அதில் தனித்துவத்தை உண்டாக்கி எங்களுக்கான முதலீடுகளை எவ்வாறு கொண்டு வருவது என்று தனியாக ஐடி இது மாதிரி செக்டரில் கவனம் செலுத்தியது தமிழ்நாடு அன்றைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்படியாக இந்தியா எல்லா விதத்திலையும் மாநில நலன்களை பறித்தாலும் தனது மாநிலத்துக்கு என்று தனியாக ஒரு பொருளாதார இறையாண்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும், அல்லது உருவாக்கி அதை எப்படி மேம்படுத்தி வேலைவாய்ப்பு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது என்று யோசித்தது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு தான் இன்று நிதி ஆயோக்கை புறக்கணித்து இருக்கிறதுங்கிற வரலாற்றோடு நீங்க புரிஞ்சுக்கோங்க. வெறுமனே ஸ்டாலின் புறக்கணிச்சிட்டாருன்னு நினைக்காதீங்க. தேசிய வளர்ச்சி குழு இதில் தமிழ்நாட்டுக்கான தேவைகள் குறித்து பேசுவதற்கு நேரம் தரவில்லை என்று சொல்லி ஜெயலலிதா அம்மையார் புறக்கணிச்சுட்டு போனாங்க, வெளிநடப்பு பண்ணாங்க. அது சட்டசபையோ நாடாளுமன்றமோ அல்ல வெளிநடப்பு செய்யறதுக்கு. அதில் கூட வெளிநடப்பு செய்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா. அப்போ நாங்கள் டெல்லி ரிப்போர்ட்டராக இருக்கப்போ நாங்கள் அவங்கள்ட்டலாம் மைக் போட்டு கேட்குறோம், மன்மோகன் சிங் ஆட்சி அப்போ. அது தமிழ்நாட்டுக்கான நேரம் கூட ஒதுக்கலை, இவங்க நிதி ஒதுக்க போகிறாங்கன்னு தூக்கி எறிஞ்சிட்டு மைக்கை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க. எம்ஜிஆர் கூட, எம்ஜிஆர் என்ன சொல்லுவாங்க, சரண் சிங், மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி யார் வந்தாலும் அவங்களுக்கு சார்பாக இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த எம்ஜிஆர் கூட மண்ணெண்ணெய் பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணியிருக்காரு, மண்ணெண்ணெய் நிதி அளவுக்காக. கலைஞர் தனியா இதுக்குன்னு ராஜமன்னார் கமிட்டியை அமைச்சார். அப்ப இந்தியாங்கிற அமைப்பில் மாநிலங்களுக்கு என்ன கிடைக்கிறது, என்ன கிடைக்க வேண்டும் என்று ஒரு போர் பிரகடனம் செய்து அதை ஒரு அறிக்கையாக முன்னிட்டு மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியா இருப்பதுதான் தமிழ்நாடு. அந்த விதத்தில் ஸ்டாலினை தொடர்ந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள், கட்சிகள் பலரும் இதை புறக்கணிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். கர்நாடகாவை பூஜ்ஜியம் பேரே பயன்படுத்தல, கேரளா பேரே பயன்படுத்தல, ஏன்னா அங்க காங்கிரஸ் இங்க சிபிஎம் ஆட்சி செய்யுது, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஆட்சி செய்யுது, டெல்லியில ஆம் ஆத்மி, அதனால அவங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய அவமானங்க. இந்தியாங்கிற அமைப்பு எதை வைத்து இயங்குது? இந்திய ஒன்றியம், டெல்லி, நம்மளையெல்லாம் உள்ளடக்கிய மாநிலங்களின் கூட்டமைப்புங்கிற அடிப்படையில் தானே இந்தியா இயங்குது. நாங்கள் அதையெல்லாம் பயன்படுத்த மாட்டோம், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை எதுவோ அதை மட்டும் செய்வோம் என்று இருந்தால் மற்ற மாநிலம் எதுக்கு இருக்கு? ஓட்டு போடாத மாநிலம் வேணாம், எங்களுக்கு வாக்களிக்காத மாநிலம் வேணாம், இந்தி பேசாத மாநிலம் வேணாம், இப்படி பார்த்து இவர்கள் செயல்பட்டால் அப்போ இங்கே என்ன மாதிரியான ஒரு சூழல் வரும்? அப்போ நிதி ஆயோக்கை தூக்கி அடிப்பதும் புறக்கணிப்பதும் பொட்டில் அரிச்சாப்புல இந்திய ஒன்றியத்துக்கு இதுதான் தமிழ்நாடு என்று சொல்கிறோம், இதே போல் மற்ற மாநிலங்களும் சொல்வதுதான் சரியான ஒரு அரசியல் நடவடிக்கையாக இருக்குங்கிறது இந்த இடத்துல பதிவு செய்யும். அது மட்டும் இல்லை, நான் அதை கடைசியாக சொல்கிறேன், அந்த புள்ளி விவரத்தை சொல்கிறேன். இந்த அளவுக்கு இவங்க தூக்கி பிடிச்சி குஜராத்து, கவுபெல்ட் எல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்களே, ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதாவது இந்திய ஒன்றியத்துக்கு இந்த ரிப்போர்ட்டு தயவுசெய்து படிங்க. குஜராத்தினுடைய மக்கள் தொகையில் 31% தான் 3 வேளை சாப்பிட்றாங்களாம். 31% தான் 1/3 உணவு சாப்பிட்றாங்களாம்.
அதேவேளை தமிழ்நாடு கேரளா மாதிரி மக்களால் 98 விழுக்காடுக்கு மேல் 3 வேளை சாப்பிட முடியுது. தமிழ்நாட்டில் இருக்கிற 98% 3 வேளை சாப்பிட்றாங்க. 3 வேளை சாப்பாடுங்கிறதே வட இந்தியாவில் கனவு. இவங்க சொல்லுகின்ற குஜராத் மாடல், இது இந்த வளர்ச்சியின் அடையாளம் என்று சொல்லக்கூடிய குஜராத்தில் 31% தான் காலை மாலை இரவு சாப்பிட்றான். மற்ற வேளை ஏதோ ஒரு வேளை தான் சாப்பிட்றான். அந்த புள்ளிவிவரத்தை பாருங்க. There is a large difference in share of the population eating 3 meals across the states. அதுல குஜராத்தில் 32% தான் 3 வேளை சாப்பிட்றான் பாவம். ராஜஸ்தானில் 34, மகாராஷ்டிராவில் 34, மத்திய பிரதேசத்தில் 39, உத்தரப்பிரதேசத்தில் 41, டெல்லியில் 55. பாருங்க, டெல்லி தலைநகர்லேயே 55% தான். வெஸ்ட் பெங்காலில் 57, நான் ஹிந்தி ஸ்டேட் வந்துருச்சா, கொஞ்சம் கூடும் பாருங்க. ஒடிசால 58, இந்தி பேசாத மாநிலம். ஆந்திர பிரதேஷ் 60%, இந்தி பேசாத மாநிலம். சத்தீஸ்கர் 60, ஹிந்தி பெல்ட்டில் சத்தீஸ்கரில் மட்டும்தான் 60% சாப்பிட்றாங்க. ஹரியானா 60, பீகார் 67, ஜார்க்கண்ட் 68, கர்நாடகா 70, பஞ்சாப் 88, அஸ்ஸாம் 91, உத்தரகாண்ட் 91.8, ஹிமாச்சல பிரதேஷ் 94, தெலுங்கானா 94, தமிழ்நாடு 98, கேரளா 98. சொல்லுங்க, இந்தி பேசாத மாநிலங்களில் எல்லா மாநிலங்களும் பெரும்பாலும் 85, 88, 90க்கு மேல வந்துருச்சு. இந்தி பேசுகிற மாநிலங்களில் 2-3 மாநிலங்களை தவிர்த்து மற்ற எல்லாமே 40 விழுக்காடுக்கு கீழே. அப்ப எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இவர்கள் எந்த ஒதுக்குற நிதியை எல்லாம் இந்தி பேசாத மாநிலங்களிலிருந்து வாங்கி வாங்கி இந்தி பேசுற மாநிலங்களுக்குன்னு ஒதுக்குறாங்களே. 3 வேளை சாப்பாடு போட வக்கில்லாம தான் அந்த இந்தி பேசுற மக்கள் நீங்க வச்சிருக்கீங்க. அது குஜராத்திகளை வச்சிருக்கீங்க. எங்கெல்லாம் பாஜக இந்துத்துவா இந்தி உணர்வு இருக்கோ அங்கெல்லாம் 40%க்கு குறைவா தான் ஒரு வேளை சாப்பிட்றாங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. பாருங்க, அந்த டிஃபரன்ஸை பாருங்க. அப்ப தமிழ்நாடு, தமிழர் அரசியல், இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், இந்த மாநில சுயாட்சி, இந்த அரசியல் எவ்வளவு ஒரு சரியான சமூக நீதி அரசியல் மட்டும் இல்ல, இயற்கை நீதி அரசியல். இதை பின்பற்றினால்தான் பிற மாநிலங்களும் பிற நாடுகளுக்குமே வழிகாட்டியா இது இருக்கு. அதுதான் அமிர்தா சென் சொன்னாங்க. தமிழ்நாடு வளர்ச்சியை நீங்க ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடணும்னு சொன்னது அமிர்தா சென். அவங்க ஒன்றும் தமிழர்கள் கிடையாது. இப்ப கேரளாவும் நமக்கு இணையா இருக்கு. ஆனா கேரளாவில் மக்கள் தொகை குறைவு. அது மட்டும் இல்ல, கேரள மக்கள் பெரும்பாலும் வளைகுடா நாடை நம்பி இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு அப்படி இல்லை, மக்கள் தொகையும் அதிகம். இங்க இந்த அளவுக்கு வளர்ச்சி, இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய வளர்ச்சியும் 3 வேளை சாப்பிடக்கூடிய தன்னிறைவான கல்வி, பொருளாதாரம், சமூக மேம்பாடு, மருத்துவ கட்டமைப்பு இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இப்போ ஆட்சி செய்பவர்களுக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறதே என்கின்ற ஒரு நோக்கம் தான் இருக்கு. வளர்ந்திருக்காங்களே, சமூக நீதி, அதனால இடஒதுக்கீடு ரத்து செஞ்சு இவங்களை கெடுத்து விடலாமா, இந்த அடித்தட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உதவி திட்டங்களை கெடுத்து ரேஷன் கடையை மூடி அந்த மானியத்தை குறைச்சி இவங்களை ஏதாவது பண்ணி விடலாமா, பெண்களுக்கு கொடுக்கிற உதவித்தொகையை பிச்சை என்று சொல்லி இழிவுபடுத்தலாமா, இப்படி எதையெல்லாம் தமிழ்நாடு மூலதனமாக்கி முன்னேறி இருக்கிறதோ அதையெல்லாம் அவமானப்படுத்துவாங்க. பெண்களுக்கு உரிமை தொகை தருவது, பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு சரியா கிடைப்பது, அதை கெடுக்கிறதுக்கு தான் இவங்க அனைத்து இந்திய கோட்டா அது இதுன்னு இங்க உள்ள கல்லூரி கட்டுமானங்களை EWS 10% திணிக்க பார்ப்பாங்க. பிசி ரிசர்வேஷனை 50% 27% ஆக்க பார்ப்பாங்க. எஸ்சி ரிசர்வேஷனை 18% 15% ஆக்குவாங்க. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். இது தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு எண்ணிக்கை அதிகம், அதை குறைப்பதற்கான வேலையை பார்ப்பாங்க. அப்புறம் இங்க பிற ஸ்டேட்டுகளுடைய ஆதிக்கத்தை அதிகரிப்பதற்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அந்த கட்டுமானத்தை கொண்டு இங்க உருவாக்கி, திராவிட கட்டுமானம், சமூக நீதி கட்டுமானம் இங்க உருவாக்கி வச்சிருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து. அதை எல்லாவற்றையும் எப்படியாவது ஒரு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான வேலைகள் ஈடுபடுவாங்க. ஸோ இப்படியாக இவர் செய்து கொண்டிருப்பதனுடைய விளைவுதான் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் கோவப்பட்டு டெல்லிக்கு வர முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு கோபத்தில் சொல்லியிருக்காரு. இந்த ரிப்போர்ட்டுக்கு மட்டும் அவர்கள் பதில் சொல்லணும். தமிழ்நாடு பற்றி விமர்சிப்பவர்கள், தமிழ்நாடு எப்போதும் டெல்லி ஒன்றியத்துடன் போர் புரியுது, சண்டை புரியுது அப்படின்லாம் சொல்றவங்க, இப்போ இந்த ரிப்போர்ட் வந்திருக்கே, இந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன சொல்றீங்க? இல்லை இந்த ரிப்போர்ட் தப்பு, குஜராத்தில் தான் 90% நல்லா இருக்கிறாங்க, இந்தி பெல்ட்டு பீகாரில் தான் சூப்பராக இருக்கிறாங்க, தமிழ்நாடு கேரளாலாம் ஒஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் ஒரு ரிப்போர்ட் தயாரிச்சிங்கன்னா கொடுங்க, எது உண்மை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ திட்டமிட்டு ஒரு ஒன்றியம் என்பது அனைத்து மக்களையும், அனைத்து மாநில மக்களையும், அனைத்து மொழி பேசுவர்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை இவர்கள் தீர்மானிப்பதல்ல. இந்தி பேசும் மக்களிடம் இந்துத்துவாவை புகுத்தி, மதவெறியை புகுத்தி, கடவுள் சடங்குகள் இதை மட்டும் வைத்துக்கொண்டு அவர்களை அப்படியே கைக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அரசியலோடு தான் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு ஆந்திராவும் பீகாரும் தேவைப்படுகிற காரணத்தினால் அவர்களுக்கு மட்டும் ஒரு ஐஸ் வைத்து, இது கூட அவங்களுக்கு செய்வாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க அறிவித்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க, அறிவித்த திட்டங்களை கூட இவங்க இதுவரை செய்ததா கிடையாது. மதுரைக்கு மெட்ரோ வரும்னாங்க, கோவைக்கு மெட்ரோ வரும்னாங்க, செங்கல்பட்டுல அந்த ரயில்வே ப்ராஜெக்ட் வரும்னாங்க, எதுவுமே கிடையாது.
அதனால அறிவித்தது அறிவிப்புகளாகவே வேற இருக்கும். அது ஒண்ணு இருக்கு. அந்த அறிவிப்பை கூட தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கல அவங்க இந்த முறை. ஸோ ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் இது ஒரு ஏமாற்றமா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் நிதிஷும் நாயுடு அவங்க நம்பிடக்கூடாது. பார்ப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா நடைபெற்று வருது. மக்கள் அரசியல் படுத்தப்பட்டால்தான் நாம் இது அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அரசியல் கட்சிகள் போராடும் செயல்படுங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் மக்கள் அரசியல் படணும். திட்டமிட்டு டெல்லி தமிழ்நாட்டை தமிழர்களை வஞ்சிப்பது நியாயமா? இவ்வளவு முன்னேறிய ஒரு தமிழர்களை தமிழ்நாட்டை ஏன் இவர்கள் தொடர்ந்து நிதி கொடுக்காம வஞ்சிக்கிறாங்கிற கேள்வியை பெரிய இன உணர்வு தமிழ் உணர்வெல்லாம் விடுங்க. அடிப்படையான ஒரு மனிதநேய இயற்கை நீதி கொண்ட எல்லோருமே இந்த கேள்வியை கேளுங்க. ஏன் எங்க தமிழ்நாடை புறக்கணிக்கிறீங்க? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இந்த பொட்டில் அடிச்சாப்புல இந்த ரிப்போர்ட்டை காமிங்க. இது ரெண்டையும் கேட்டு அவர்களிடம் பதில் இருக்கா என்பதை கேளுங்க. கேட்க வேண்டிய கடமை ஊடகமாக எனக்கும் இருக்கிறது. தமிழர்களாக ஒரு ஜனநாயகவாதியாக கேட்க வேண்டிய உரிமை உங்களுக்கும் இருக்கிறது என்பதை இந்த ஜீவா டுடே பதிவு செய்கிறது. இது போன்ற அரசியல், சமூகம், பொருளாதாரம், கல்வி தொடர்பான அனைத்து விழிப்புணர்வு காணொளிகளும் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.